Hey hi, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து மக்கானா ரோஸ்ட். மக்கானா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து தாமரை விதைகள். ஸோ இது வந்து பேசிக்கா வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து நிறைய பேர் இது எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்கு. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்காக நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் நெய் இட்டுடலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற மக்கான குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ். ஸோ அதுக்காக நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆஃப் நெய் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு 5 விதமாக மக்கானா பண்ண போகிறோன்றதுனால நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் ஃபுல்லாக எடுத்து மொத்தமாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். இது நம்ம கடைகளில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமுத்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்காகவே இது பேக்கெட்டில் வரும்போது அப்படி தான் இருக்கும். இது நமுத்தது கிடையாது, அப்படி தான் இருக்கும். நீங்கள் புட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அது வந்து கொஞ்சம் ஒரு ரப்பர் மாதிரி அந்த பதத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்லோவான ஒரு தீயை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணும்போது தான் அது வந்து க்ரன்ச்சியாக ஒரு ஃபீல் வரும். லைக் பாப்கார்ன் மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. பாருங்கள் நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது வறுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி நல்லா பொறுன்னு ஆயிடுச்சு க்ரன்ச்சியாக. நம்ம இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன். இது வந்து சால்ட்லெஸ் பட்டரு. இந்த எண்ணெய் உருகின பிறகு இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக வந்து இதில் மக்கானா ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் வந்து நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் இட்டுக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்றபடி காரப்பொடி, இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மக்கானா, கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இது ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் அதே கடாயில் நான் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். தேவையான உப்பு, இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லா வறுத்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் இட்டுக்கலாம். அதோட சேர்த்து நான் நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டுருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் இது கொஞ்சம் கரையும். இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லை ஜாகரி கூட ஆட் பண்ணலாம், வெல்லத்தை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் மக்கானாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் திரும்பவும் நான் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, சின்ன சைஸ் தக்காளி, இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம இந்த மக்கானாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் அவல் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம 5 விதமாக பண்ண மக்கானாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜாகரி இல்லைன்னா வந்து கருப்பட்டி எதாவது போட்டு நம்ம பண்ணலாம். அண்ட் இதில் இருக்கிற எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் அந்த ஆனியன் டொமேட்டோஸ் போட்டுருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் நேரத்தில் நமுத்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாட் ஐட்டம் மாதிரி தான் சாப்பிட முடியும். மற்ற எல்லாமே நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கிரேவிங் இருக்கும், நம்மளுக்கு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம அப்போ அதை சாப்பிட்டுக்கலாம். மக்கானா வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். முக்கியமாக வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம்னா இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஆஃபீஸ் போகும்போது நம்ம இது வீட்டில் வந்து வீக்கெண்ட்ஸில் பேட்சஸில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட வியூஸை வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். Until then, signing off, Gayatri Selvararasan.